ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு கரூர் ஒரு துறை சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகாக அந்த படிப்பினை எடுத்துட்டு அந்த கூட்டத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா கூட்டமே வருதுன்னு பெரிய மாயை உண்டு பண்ணுறீங்களோ. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இடத்துல மக்களை சந்திச்சிங்கன்னா அந்த கூட்டம் வராது. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திச்சிங்கன்னா கூட்டம் வரும். அது அப்போ நீங்களே உருவாக்குறீங்களா? அந்த எண்ணம் வருமா இல்லையா? இதைத்தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை 2017க்கு பின் 2021க்கு பின் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த இடத்தில் யார் யாரோ இருக்கிறாங்க அப்படின்றார். அப்ப அதிமுக திமுக எல்லாத்தையுமே விமர்சனம் செஞ்சுதான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கு பின்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு தான் விஜய் பேசுறாரு. சோ நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதிமுக ஒருவேளை இந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பேச்செல்லாம் இல்ல, இது இப்பதானே பேசுறாரு. இது இப்பதான் பேசுறாரு. ஆரம்பத்துல இருந்து ஒருவேளை அதிமுக தன்னை எதிர்த்தா தானே பேச முடியும். இப்ப நான் தான் சொல்றேன், அதாவது ஆட்சியாளர்கள் யாரு? சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, ஆட்சியில் இருக்கிறது திமுக. திமுகவின் செயல்பாடுகள் என்ன, இந்த 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன, அதில் தான் அதிமுக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏனென்றால் 82 மாவட்டத்திலையும் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வுனாலும் எந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் போராட்டக்கூடிய இடத்துல வந்து எதிர்கட்சியாக இருக்கிற இன்றைக்கும் தன்னகத்தை 62 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுக தானே போராடும். அதை தானே அவங்க மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. தனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லாடலோட சில எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா அதிலெல்லாம் விளைவிக்கிற நீர் மாதிரி தன்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து தேர்தல் வரும்பொழுது அவர்கள் விமர்சிக்கும் போது அதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. எதிர்வினை ஆற்றும் போது இப்போ என்ன சொல்கிறாங்க அவரு, நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, அதுவும் எப்படி ஆஃப் த கேமரா ரெக்கார்டிங். இது வரைக்கும் நம்ம ஊடகத்தில் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை உலகத்திலேயே. ஆஃப் த கேமரா அப்படின்ற ஒரு பதிவு வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை.